ஏப்பா மின்சார கண்ணா ரெடியா? ரெடி சார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சாமிநாதன் அண்ட் கோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பித்தளை அண்டி. இது பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸு, இது பியூர் பிராஸு. இது பார்த்தீங்கன்னா ஹேமர் டிசைன் கொடுத்துருக்கோம். மூடிலையும் பார்த்தீங்கன்னா ஹேமர் டிசைன் இருக்கும். மூடியில் பார்த்தீங்கன்னா ஒரு குமிழ் இருக்கும் கைப்பிடிக்கு. உள்ள பார்த்தீங்கன்னா இஎம் கோட்டிங் கொடுத்துருக்கோம். நல்லா ஹெவியாக இருக்கும். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1 கிலோ. இதில் பார்த்தீங்கன்னா அரைப்படி சாதம் வடிக்கலாம். சாதம் வடிக்கலாம், பிரியாணி பண்ணலாம், சாம்பார் ரசம் எல்லாத்தையுமே இது உபயோகப்படுத்திக்கலாம். ஆல்ரெடி நம்ம இஎம் பூசின பாத்திரத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் பார்த்துங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மீடியம் சைஸ். இது மீடியம் சைஸ், சேம் டிசைன் தான், ஹேமர் டிசைன் தான். உள்ள இஎம் பூசி இருக்கு. இஎம் கோட்டோட பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்காவா இருக்கும். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 300 கிராம். இதில் பார்த்தீங்கன்னா 3/4 படி சாதம் வடிக்கலாம். அடுத்து பார்க்க போற சைஸ் பிக் சைஸ். இப்போ லாஸ்ட்டாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பெரிய சைஸு. இது பார்த்தீங்கன்னா அடுப்பில் வச்சு சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா நொடிக்காது, எதுவும் பண்ணாது, நல்லா ஹெவியாக இருக்கும். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 600 கிராம். நல்லா பிடிச்சிக்க பார்த்தீங்கன்னா ஹேமர் டிசைன் இருக்கு. இந்த டிசைனால பார்த்தீங்கன்னா நம்ம கையை விட்டு ஸ்லிப் ஆகாது, நல்லா கிரிப்பாக இருக்கும். நம்ம வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குமிழை கழட்டி வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பித்தளை அண்டி இருந்துச்சுன்னா நீங்க காலத்துக்கு தான் யூஸ் ஆகும் அப்படின்னு இல்லை. நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பிரியாணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குக்கர்ல தான் செய்வோம். இதில் செய்யும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இதோட சூடு பார்த்தீங்கன்னா இன்னும் சீராக பரவி இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். சீக்கிரம் உங்களுக்கு சமையலும் ஆகும். இது நல்லா மல்டி பர்பஸ்க்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். இது ஒன்று இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாதம் வடிக்கிறது, பால் காய்ச்சறது, பிரியாணி பண்ணுறது, சாம்பார் ரசங்கிறது அப்படின்னு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்.